இப்ப எப்படி சார் இருக்கு? ஓகேம்மா, உடம்பு தானே, மருந்து மாத்திரை சாப்பிட்டா எல்லாம் சரியாயிடும். ஆனா மனசு, அதாம்மா பிரச்சனை. சார், இப்ப நீங்க இங்க இருக்கிற நிலைமைக்கு மனசு ஒரு காரணம். அதை தளர விடக்கூடாது. தெம்பா இருங்க ப்ளீஸ் சார். எப்படிம்மா முடியும்? என் ஒய்ஃபை பத்தி நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்குமா. அவளுக்கு என்னை விட்டா வேற யார் இருக்கா? சார், உங்களுக்கு ஒண்ணும் இல்லை சார். நீங்க நல்லா ஆயிடுவீங்க. அப்புறம் ஏன் கவலைப்படணும்? அது மட்டும் இல்லம்மா, நிதானமா வளர வேண்டிய கம்பெனியை ட்ரீம் ப்ராஜெக்ட் அது இதுன்னு அகலக்கால் வச்சு வேற ஆள்கிட்ட கம்பெனி கை மாறி. ட்ரீம் ப்ராஜெக்ட் வெற்றிகரமா முடியும், நம்ம கம்பெனி எங்கேயோ போயிடும்னு ஆசைப்பட்டேன். இப்ப கம்பெனி கைவிட்டு போயிடுச்சுமா. தோத்து போயிட்டேம்மா, நான் தோத்து போயிட்டேன். என்னையே நம்பி இருந்த நீங்க வேலை இல்லாம இருக்கீங்க. உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்குமா. சரி, எங்களை பத்தி கவலைப்படாதீங்க சார். No. It's my moral responsibility. கொஞ்சம் பொறுமையா இருமா. உடம்புல தெம்பு வந்ததும் தேடி அலைஞ்சாவது உங்க எல்லாருக்கும் நல்ல வேலையா நான் வாங்கி தரேன். அது என்னோட பொறுப்பு. பரவாயில்ல சார், இப்ப எதுக்கு அதை பத்தி எல்லாம் பேசுறீங்க? ஃபர்ஸ்ட் உடம்பு சரியாகட்டும். அபி, வேலை இல்லாம உனக்கு கஷ்டமாச்சு? ஆமா சார், நான் வேலை இல்லாம இருக்கிறது இப்பதான். சும்மா இருக்கிறது கொஞ்சம் சிரமமா தான் இருக்கு. நான் சம்பளத்தை பத்தி பேசல, வேலை பார்க்காம இருக்கிறது போர் அடிக்குது. வேலை பார்த்து பழகினவங்களுக்கு இது சிரமந்தாம்மா. மற்றவங்களாம் எப்படி இருக்காங்கம்மா? கிருஷ்ணன் எப்படி இருக்காரு? எல்லாருக்கும் உங்களை பத்தி தான் கவலை. கிருஷ்ணனும் இங்கதான் இருந்தாரு, இப்பதான் வீட்டுக்கு போயிருக்காரு. அபி, என்னால உங்க எல்லாருக்கும் சிரமம் இல்ல? அப்படி சொல்லாதீங்க சார். அபி, உன் சம்பளத்தை நம்பிதானே உன் வீடு இருக்கு. இப்ப அதை பத்திலாம் யோசிக்க முடியாது, சமாளிச்சுதான் ஆகணும். நீங்க முதல்ல எழுந்திருச்சு வாங்க சார், அதுவே எங்களுக்கு பெரிய தெம்பு. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் உஷா, எப்படிமா இருக்க? நான் நல்லா இருக்கேன் சார். உங்களுக்கு உடம்பு எப்படி இருக்கு? பழச்சிட்டேம்மா. உங்களுக்கு என்ன சார், கவலையே பட வேண்டாம், ஈஸியா செஞ்சுரி அடிப்பீங்க. இது பாருமா, வேலை இல்லாம கஷ்டத்துலயே என்ன பார்க்க வந்திருக்கீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன சார், நீங்க என்ன பாஸ் மாதிரி எங்க கூட பழகி இருக்கீங்க? என்ன மேடம், நீங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் வெளியே இருங்க. ஷூர். நாங்க வெளியில இருக்கோம் சார். அப்புறம் உஷா, ஏதாவது விசேஷம் இருக்கா? நிறைய இருக்கு. அந்த ஆதி இல்ல அபி, சரியான திமிர் பிடிச்ச ஆளா இருக்கான். என்னமோ புதுசா கண்டுபிடிச்ச மாதிரி சொல்ற. அது ஏன் கேக்குற? கம்பெனி விட்டு தான் நம்ம எல்லாருமே வெளியில வந்துட்டோமே. சரி, இன்னைக்கு போய் செட்டில்மெண்ட் வாங்கலான்னு போனா எனக்கு செட்டில்மெண்ட்டே கொடுக்கல. ஏன்னு கேட்டா என்ன வேலையை விட்டு தூக்கலையா. ஏன் சார் அப்படின்னு கேட்டதுக்கு, நீங்க இந்த வேலையை விட்டு போக கூடாது, உங்களுக்கு இந்த கம்பெனியோட தொடர்பு இருந்துகிட்டே இருக்கணும், உங்க சீட்டு காலியா தான் இருக்கு, உங்களுக்கு எப்போ இஷ்டமோ நீங்க திரும்ப வேலையில வந்து ஜாயின் பண்ணிக்கலாம்னு கூலா சொல்றான் அபி. எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. என்ன இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு? அந்த ஆளு நான் திட்டி எரிச்சலா பேசினது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சு எனக்கே ப்ளே பண்ணி காட்டுறான். அவங்க அம்மாக்கு அடுத்து அவனை ஒருத்தங்க இப்படி பேசி அவனுக்கு கோவம் வராம இருந்திருக்குன்னா அது ஏன் விஷயத்துல மட்டும் தானா? எனக்கு ஒண்ணுமே புரியல. இவ்வளவு பெரிய ஆளையே என்கிட்ட இந்த மாதிரி எல்லாம் பேசணும்? எனக்கு ஓரளவுக்கு புரியுது உஷா. என்ன புரியுது? நானும் பல தடவை கவனிச்சிருக்கேன். முதல் மீட்டிங்லயே நீ துடுக்குத்தனமா தான் பேசின, ஆனா அவன் கோவப்படல. எல்லாரும் எகிறவன் உன்கிட்ட ரொம்ப அடக்கி வாசிச்சான். அதிகம் பேசாத என்ன திட்டுவான், ஆனா ரொம்ப பேசுற ஒன்ன திட்ட மாட்டான். அவனுக்கு உன் மேல ஏதோ இன்ட்ரெஸ்ட் இருக்கு உஷா. கம் ஆன் அபி, சும்மா ஏதாவது கற்பனை பண்ணிக்காத. பாம்பேல இருந்து வந்த ஆளு, அங்க இல்லாத பொண்ணுங்களா என்ன? காதலை பத்தி நீ அப்படிலாம் தீர்மானிக்காத உஷா. அது எந்த ஊர்ல வேணாலும் வரும், வராமலும் போகும். இல்ல, எனக்கு என்னமோ அவன் ஒன்னியனையும் பிரிக்கிறதுக்காக ஏதோ திட்டம் போடுற மாதிரி தோணுது. ஆமா, நம்ம ரெண்டு பேரும் உலக நாடு, நம்மளை பிரிக்கிறதுக்கு பெருசா அவன் யோசிக்கணும். நம்ம ஆபீஸை விட்டு வெளியில வந்த பிறகு நம்மள அவன் சட்டை பண்ண தேவையில்லை. அவன மாதிரி ஒரு பணக்காரனுக்கு நாமெல்லாம் ஒரு பொருட்டே இல்ல. சரி, உன் மேல அக்கறை காமிக்கிறான்னா அது ஏன்? நீ என்ன சொல்ற? நான் இப்ப என்ன பண்ணணுங்கிற?
ஆதித்யாக்கு உன் மேல ஏன் அக்கறை, அது காதலா இல்லையா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் கிடக்கட்டும். நீ ஏன் அந்த ஆபீஸ்ல தொடர்ந்து வேலை செய்யக்கூடாது? டேய் என்ன விளையாடுறியா? நீங்களாம் யாருமே இல்லாம நான் மட்டும் எதுக்கு அந்த ஆபீஸ்ல போய் வேலை செய்யணும்? சான்ஸே இல்ல. உஷா, யோசிச்சு பாரு. இதுல யோசிக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது அபி. எனக்கு அந்த வேலை இருந்து தான் பழைக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்ல. நீங்களாம் இல்லாம நான் அந்த ஆபீஸ்க்கு போகவே மாட்டேன். ஏய், இது பாரு உஷா, நீ அங்க வேலை செய்யறத பத்தி யோசி. உன் மேல அவனுக்கு ஏதோ ஒரு ஈர்ப்பு நிச்சயமா இருக்கு. அதுக்காக நீ ஏன் அந்த ஆபீஸ்ல கொஞ்ச நாள் வேலை செய்யக்கூடாது? அவன் இவ்வளவு தூரம் இறங்கி வந்து பேசுறான்ல, அதுக்காக கொஞ்சம் மரியாதை கூட. அபி கமான். ஏய், நான் இது பாரு, நீ ஒன்னும் பேசாத, இப்ப கொஞ்சம் யோசி. ஓகே, ஜஸ்ட் திங்க். அம்மா ஐயா இல்லைங்களா? இல்ல, வெளியே போயிருக்காரு. அம்மாவது இருக்காங்களா? இல்ல, கோயிலுக்கு போயிருக்காங்க. என் பேர் ஐயாசாமி. ஐயா கிட்ட கொஞ்சம் பணம் கேட்டிருந்தேன், அதான் வர சொல்லியிருந்தாங்க. பார்த்துட்டு போலான்னு வந்தேன். எப்போ வருவாங்க? மாமா வரத்துக்கு லேட் ஆகும். அத்தை வரத்துக்கு 2 நாள் ஆயிடுமே. அப்படியா? அப்போ நான் வந்துட்டு போனதா சொல்லுங்கம்மா. நான் போயிட்டு சரி. வரேம்மா. ம். என்னங்க இது? இதுவா போட்டோ? அமெரிக்கால ஒரு பொண்ணு இருக்கான்னு சொன்னால, அவளோட போட்டோ. அட எப்படி ஜம்முன்னு இருக்கால? என்னங்க இன்னொரு பொண்ணோட போட்டோ வச்சு பார்த்துட்டு இருக்கீங்க? இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல. என்னது நல்லா இல்லையா? அதான் சொன்னேனடி, ஆளு சும்மா ஜம்முன்னு தளன்னு இருப்பான்னு. எனக்கு இவ்வளவு பிடிச்சிருக்கு. நான் இவ்வளவுதான் மேரேஜ் பண்ணிக்க போறேன். இந்த கல்யாணம் எந்தவித கட்டாயமும் இல்லாம ஒரு சந்தோஷமான கல்யாணமா இருக்க போகுது. கல்யாணங்கிறது ஒரு தடவை தாங்க நடக்கணும். மாசம் மாசம் கல்யாணம் படிக்க முடியாது. நம்ம 2 பேருக்கும் ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. என்னது கல்யாணம் ஆயிடுச்சா? உனக்கு எனக்கு நடந்ததுக்கு பேர் கல்யாணமா? திட்டம் போட்டு என்னை ஏமாத்தி சிக்க வச்சுட்டு நானும் கூண்டுல மாட்டின எலி மாதிரி மாட்டிக்கிட்டு வேற வழி இல்லாம உன் கழுத்துல தாலி கட்டினேன்டி. இந்த பொண்ணை மட்டும் கல்யாணம் பண்ணியிருந்தேன்னா இன்னொரு ஸ்டேட்ஸ்ல இருந்திருப்பேன். உன்னை கட்டிக்கிட்ட. ஏன் எனக்கு என்ன குறைச்சல்? என்ன நீங்க காதலிச்சீங்கல்ல? அடச்சி, அதெல்லாம் போய் ஒரு காதல்னு சொல்லிக்கிட்டு. ஏய், நல்லா யோசனை பண்ணி பாருடி. இந்த இந்த வீட்டை ஒரு தடவை நல்லா சுத்தி பாரு. உன் மூஞ்சிய கண்ணாடியில பாரு. எந்த வகையிலடி நீ இந்த வீட்டுக்கு மருமகளா வர தகுதியானவ? நீ ஒரு புறம்போக்கடி. உங்க அப்பா என்னடான்னா சீரு கொண்டு வரேன்னு சொல்லி வாழைத்தர தூக்கி தோல்ல மாட்டிக்கிட்டு கேவலம் தோட்டக்கார மாதிரி வந்துட்டு, ச்சே, இதுல கையில அரிசி வேற. இங்க பாருங்க, என்ன பத்தி என்ன வேணா பேசுங்க. எங்க அப்பா பத்தி பேசாதீங்க. அவர் கிராமத்தாலு, சூழ்வாது தெரியாதவர். உங்களை பார்த்து ஃப்ராடோ இல்ல பித்தலாட்டமோ தெரியாதவருக்கு. ஏய், யார பார்த்து ஃப்ராட்? ஏய், உனக்கு கோபம் அதிகமாயிடுச்சு. பட்டிக்காட்டுல இருக்க வேண்டிய உன்னை இங்க கொண்டு வந்து வச்சிருக்காங்க பாரு. அதாண்டி திமிரு உனக்கு. ஏய், உனக்கு எவ்வளவு விட்டு வச்சது தப்புடி. கொலை பண்ணிட வேண்டிய உனக்கு. சதீஷ், நிறுத்துடா. ஏய், நீ இதுல தலையிடாத. ஏன்டா இந்த பொண்ணை போட்டு இப்படி அடிக்கிற? இவ்வளவு சாகடிச்சாதான் எனக்கு நிம்மதியே. ஏய், இது வீடா இல்ல காடா? ஏன்டா காட்டு மராணி மாதிரி நடந்துக்கிற? சந்திரா, சித்தி எங்க? கோயிலுக்கு போயிருக்காங்க. வரதுக்கு 2 நாள் ஆகும். அவங்க வரதுக்குள்ள இவரை அடிச்சு கொண்டு வர போல இருக்கு. சரி சரி, நீ அழாத. ஏய், இது பாரு சதீஷ், இதெல்லாம் நல்லா இல்ல. வாயும் வயிறுமா இருக்கிற பொண்ணு இப்படியா விரட்டி விரட்டி அடிக்கிறது? உனக்கு என்ன வெறி பிடிச்சிருச்சா? அப்படி என்ன இவ தப்பு பண்ணா? ஏய், இது பாரு, இதுல நீ தலையிடாத. உனக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? சீ, வாய் மூடுறா. மாட்ட அடிக்கிற மாதிரி அடிக்கிற. பேச்சு வரையா உனக்கு? அக்கா, இது என்னோட சொந்த விஷயம். இதுல நீ தலையிடாத. ஏய், என்ன சப்போர்ட் கால் வந்து ஓட்டிக்கிறியா? பாடி பாடி அக்கா, விடுங்க விடுங்க விடு சொல்றல விடு சொல்றல. ஏண்டா, இனிமே இந்த பொண்ணு மேல உன் விரல் பட்டுச்சேன்னு வெச்சுக்கோயே, நடக்கிறதே வேற. அடிச்சிட்டல்ல? என்ன அடிச்சிட்டல்ல? என் லைஃபை கெடுத்ததும் இல்லாம மிரட்டுறியா? உன் சப்போர்ட்ல தானே அந்த தொல்காப்பியை இந்த சனியனை ஏன் தலையில கட்டி வச்சா. எங்க அம்மாவையும் எனக்கு எதிராக திருப்பிட்டீங்கல்ல? உன்னையும் அந்த தொல்காப்பியனையும் இங்க
இங்க வச்சிருக்க. நீங்க பண்ணத மறக்க மாட்டேன். தேவையில்லாம ஏதாவது கற்பனை பண்ணிக்காத. நான் யாரையும் தூண்டி விடல. தப்பு பண்ணவன் நீ. அதுக்கு பரிகாரமா இந்த பொண்ணை கட்டியிருக்க, அவ்வளவுதான். பரிகாரமா? இந்த சனியனை என் தலையில கட்டி வச்சதும் இல்லாம தாலி பெருக்கிறேன்னு சொல்லி கூட்டிட்டு போய் கூத்தடிச்சிங்கல்ல. ஏய் நீ தள்ளி போ. ஏய் நீ வாடிங்க. ஏய் வாடிங்க. ஏய் நீ யாரு? நீ ஏன் இங்க வந்து இந்த விஷயத்துல எல்லாம் தலையிடுற? போ வெளியில போ. அவளை விட்டுட்டு மரியாதை வெளியில போ. வெறி பிடிச்ச மிருக மாதிரி நீ நடந்துட்டு இருக்க. இத பாரு, இந்த நிமிஷமே அவனை போலீஸ்ல பிடிச்சு கொடுக்க என்னால முடியும். பண்ணிக்க போ. உனக்கு என்ன போலீஸ் ஸ்டேஷன் புதுசா? பண்ணிக்க போ. சீ, வாய் மூடுடா. சித்தியோட பேரை கெடுக்கிற மாதிரி எங்க இருந்து வந்து பிறந்தியோ படுபாவி. சந்திரா, இந்த பையன் கூட நீ தனியா இருக்க வேண்டாம். கிளம்பு, வா. இல்ல நீ ஏய், சித்தி வந்ததுக்கு அப்புறம் நீ இந்த வீட்டுக்கு வந்தா போதும். வான்னு சொல்றல, வா. ஓஹோ, சப்போர்ட்டா? பாதுகாக்க போறியா? பாக்குறேன். எத்தனை நாள் இவளை நீ பாதுகாக்கிற நானும் பாக்குறேன். வாய மூடுறா சனியனே. வாடி. அடிச்சிட்டியா? என்ன என்னைய பொண்டாட்டி முன்னாடியே அடிச்சிட்டியா? பாத்துக்கிறேன். சதீஷ் இவ்வளவு தூரம் கொடுமைப்படுத்தினானா? 2 பேரும் சந்தோஷமா இருக்காங்கன்னு தானே நினைச்சிட்டு இருக்கேன். இவ கொஞ்சம் கூட காட்டிக்கவே இல்லையம்மா. அதாம்மா சந்திராவோட குணம். சதீஷ் மாதிரி பசங்களுக்கு இந்த மாதிரி குணமுள்ள பொம்பளை இருக்கிறது ஒரு விதத்துல வசதியா போச்சு. நான் மட்டும் இந்த டைமுக்கு அங்க போகாம இருந்தேன்னு வச்சுக்கேன், அடிச்சே இந்த பொண்ணு அவன் கொன்னு இருப்பான். ஐயோ கடவுளே. நான் தடுத்ததுக்கு என்ன பேச்சு பேசுறேன் தெரியுமா அவன்? நீ யாரு? உன்னாலதான் நான் இந்த பொண்ணை கட்ட வேண்டியதா போயிடுச்சுன்னு கண்டுபிடி பேசுறான். விடு அபி, புத்தி கெட்ட பையன். அவன் சேர்க்கையே சரியில்லை, அதான் இப்படி எல்லாம் பண்றான். அபி, நீ பாட்டுக்கு இதெல்லாம் சாரதா கிட்ட சொல்லிடாதே. அவ இருந்தா இப்படி எல்லாம் நடந்திருக்காது. சித்தி தாமா சந்திராக்கு ஒரே நம்பிக்கை. அவங்க இல்லாதப்போ சந்திரா அவன் கூட தனியா இருக்கிறது ரொம்ப டேஞ்சர்னு தோணுது. எவ்வளவு மோசமா அடிக்கிறான் தெரியுமா அவன்? நீ மட்டும் அதை பார்த்திருந்தேனா உனக்கு ஏதாவது ஆயிருக்கும். அப்படி வெறி பிடிச்சவன் மாதிரி அடிக்கிறான். ராஸ்கல். ஆமா, சித்தி வந்ததுக்கு அப்புறம் சந்திரா அங்க போகட்டும். அது வரைக்கும் இந்த பொண்ணு இங்கே இருக்கட்டும். ரொம்ப நல்லா இருக்கு. ஒண்ணு பண்ணுங்களேன், பேசாம இவளை உங்க வீட்லயே வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்க தானே இவளுக்கு பொறுப்பெடுத்து எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருக்கீங்க. சித்தப்பா, ஆமா, உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? பெரிய நாட்டாம நடப்பா. இப்ப எதுக்கு அவளை கூட்டிட்டு வந்து கூடத்துல உட்கார வச்சிருக்க? சித்தப்பா, சதீஷ் இவளை போட்டு அடிக்கிறான். அடிச்சா உடனே பிரிச்சு கூட்டிட்டு வந்துட வேண்டியதானா? உன் தங்கச்சிக்கு கூட தான் ஒரு வக்கீல் மாப்பிள்ளை கிடைச்சா, அவ கூட வாழ மாட்டான்னு சொன்னா, அதுக்காக பிரிச்சு கூட்டிட்டு வந்துட்டியா? ஆனா என் பையன் பொண்டாட்டி மட்டும் அவனை விட்டு பிரிச்சு இங்க கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிருக்கேன். இது எந்த ஒரு நியாயம்? சித்தப்பா, அது வேற இது வேற. வேறதான், கரெக்ட் தான். ஆனா நீங்க வேற வேறையா பார்க்க மாட்டேங்கிறீங்களே. எல்லாத்துலயும் தேவையில்லாம மூக்க நுழைச்சு பிரச்சனை பண்றீங்களே. சித்தப்பா, என்ன சொல்றீங்க நீங்க? இத பார், உன் தங்கச்சி ஆனந்திக்கு எந்த மாதிரி இடம்லாம் பாத்தீங்க? முதல்ல சிங்கப்பூர் இடம், அது ஒத்து வரலன்னு உடனே ஒரு பணக்கார பையன், அதுவும் நடக்கலன்னு உடனே கோடீஸ்வர கார்த்திக். இப்படித்தானே பார்த்தேன். ஓ ஸ்டேட்டஸ்க்கே நீ இப்படி பார்த்தா நான் ஒரு கோடீஸ்வரன். என் பையனுக்கு எந்த மாதிரி இடத்துல பொண்ணு பார்த்திருக்கணும். எல்லாத்தையும் நீயும் ஃப்ரெண்ட் அந்த தொல்காப்பியும் சேர்ந்து கெடுத்து குட்டிச்சவராக்கி இந்த பிச்சைக்காரி என் பையன் தலையில கட்டி வச்சுட்ட. நடந்ததெல்லாம் நடந்துருச்சு. இப்போ இவ உங்க மருமக, உங்க குடும்ப வாரிசு இவ வயித்துல வளர்ந்துட்டு இருக்கு. இனிமே நீங்க பேசுறதெல்லாம் தேவையில்லாத விஷயம். இப்ப என் மருமகன் சொல்றீங்களா? அப்புறம் எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்த? தேவையில்லாம எங்க வீட்டு விஷயத்துல நீ ஏன் தலையிடுற? ஆமா, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பேன்னு சொன்னியாமே, போ கொடுத்து பாரு. எனக்கு தெரியாத போலீஸா? சித்தப்பா, சதீஷ் நடந்துட்ட விதத்துக்கு அவனை பயமுறுத்துறதுக்காக தான் அப்படி சொன்னேன். இத பார், உன் வேலை என்ன, உன் லிமிட் என்னன்னு புரிஞ்சு நடந்துக்க. தேவையில்லாம துள்ளாத, புரியுதா? இப்ப இவளை நான் கூட்டிட்டு போறேன். இல்ல சித்தப்பா, சித்தி வந்ததுக்கு அப்புறம் தான் இவ அங்க வருவா. என்னது? சித்தி இல்லாத வீட்டுக்கு சந்திரா வரமாட்டா. இத பார், இப்ப இவ என் கூட வந்தாதான் எங்க வீட்டு மருமகன். இல்ல காலம் பூராவும் இங்கேயே இருக்க வேண்டியதுதான். எங்க வீட்டு வாசப்படிய கூட மிதிக்க கூடாது, புரியுதா? நான் போறேன். வேண்டாம் சந்திரா. இல்ல பரவாயில்ல,
நான் சமாளிச்சுப்பேன். சரி நீ போ. ஆனா ஏதாவது பிரச்சனைனா நீ எனக்கு உடனே ஃபோன் பண்ணு. சரி சித்தப்பா, உங்க மருமகளை நீங்க கூட்டிட்டு போங்க. ஆனா ஒண்ணு, அவளுக்கு யாருமே இல்லைன்னு மட்டும் நீங்க நினைக்காதீங்க. போ சந்திரா, தைரியமா போ. ம் போயிட்டு வரத்த. போயிட்டு வாம்மா.